ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம இப்போ ஜெர்மனியில் இருக்க பெர்லினில் இருக்கிற அந்த பிராண்டன்பர்க் அப்படின்ற அந்த ஆர்ச் முன்னாடி நிற்கிறோம். இது என்னோட ரொம்ப த ஃபேவரட் டெஸ்டினேஷன். இந்த அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஓகே, முக்கியமாக இந்த லொக்கேஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, இதை 1789 அந்த ப்ரெஷியா அப்படின்னு ஜெர்மனிக்கு பேர் ப்ரெஷியா. அது ரஷ்யா வரைக்கும் இருந்ததுதான் அதோட எல்லை. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யம் இந்த ஜெர்மனியோடது. இங்கே அவர் இந்த அந்த வெற்றி சின்னத்தோட நினைவாக இந்த தூணை கட்டியிருக்காரு. அதில் நுழைவாயில் கட்டியிருக்காரு அப்படி சொல்லலாம். கட்டிட்டு மேலே அந்த வெற்றி கடவுளின் சிலை. அது 4 குதிரைகளுக்கு நடுப்புற அந்த அம்மா இருப்பாங்க. ஸோ இது அந்த சிலைக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது. என்னென்னா, இது கட்டி முடித்து அப்போ இது வழியாக தான் எல்லாம் அந்த வெற்றி பெற்ற படைகள்லாம் இது வழியாக தான் உள்ளே வரும், ஊர் உள்ளே வரும். ஸோ இதுதான் அந்த கேட்வேவாக இருந்திருக்கு. அப்போ 1805 அப்போ அந்த டைமில் ஃப்ரான்ஸ் நெப்போலியன் ஜெர்மனி மேலே படையெடுத்து இந்த சிலையை ஆட்டையை போட்டுன்னு போயிட்டார். ஜெர்மனியில் இருக்கிற அந்த மியூசியத்தில் லூவர் மியூசியம் சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற பாதி விஷயம் எல்லாம் உலகத்துலேருந்து எடுத்துன்னு வந்த விஷயம் தான். நம்மளுக்கு லண்டன், இங்கிலாந்து ஆட்டையை போட்டுன்னு போனது தான் தெரியுமே தவிர, ஃப்ரான்ஸும் அப்படி தான் பண்ணாங்க. ஸோ 1805 எடுத்துன்னு போயிட்டு அப்புறம் 1815 அவர் ஜெயிலில் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் அங்கேயே இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்த சிலையை மீட்டு எடுத்துன்னு வந்துடுறாங்க. இப்படியே ஒரு 150 வருஷம் போகுது. 1939 செகண்ட் வேர்ல்டு வார். ஜெர்மனியை ஈவன் ஸ்பெசிஃபிக்காக பெர்லினை உலகத்துக்கே தலைநகராக ஆக்கணும்னு நினைக்கிறாரு ஹிட்லரு. அப்போ இந்த இடத்துல தான் அந்த பெரடு, அவரோட இந்த நாஜி பெரடு எல்லாமே இங்கே தான் நடக்கும். முக்கியமான தீர்மானங்கள்லாம் இந்த இடத்துல தான் நடக்கும். இங்கே பக்கத்து தெருவில் தான் இந்த பில்டிங், பார்லிமெண்ட் பில்டிங் இருக்குது. ஓகே மெயினாக அதோட முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, எஸ், செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜெர்மனி தோற்றதுக்கப்புறம் இந்த இதோட நீட்டாக செவுறு வச்சிடுறாங்க. கிழக்கு ஜெர்மனி, அந்த சைடில் இருக்கிறது மேற்கு ஜெர்மனி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நாட்டை 2ஆக பிரித்து ஃபுல்லாக செவுறு வச்சுட்டு இங்கே இருக்கிறவங்க அப்படி போனோன்னாலும், அந்த நாட்டில் இருக்கிறவங்க எப்படி வேணும்னாலும் இதுதான் கேட்வேவாக இருந்திருக்கு. ஜெர்மனியோட ரொம்ப மோசமான காலநிலையை பார்த்துருக்கு. இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போது கட்டினாங்க. ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இது 2ஆக பிரிச்சுதாங்க. அப்போ இந்த ஆர்ச் ரஷ்யாவோட கண்ட்ரோலில் இருக்குது. ஈஸ்ட் ஜெர்மனி ரஷ்யா கண்ட்ரோலும், மேற்கு ஜெர்மனி பிரிட்டிஷ் கண்ட்ரோல்லையும் போயிடுது. அப்போ இந்த ரஷ்யா கண்ட்ரோலில் வந்தபோது பார்த்தேன்னாக்கா, அந்த அம்மா கையில் அந்த இருக்கு இல்லையா, அந்த கொடியில் கம்யூனிஸ்ட் கொடியை கட்டியிருக்காங்க. ரஷ்யா கொடியை 1945 55 வரைக்கும் 10 வருஷம் அதுதான் பறந்துருக்கு. அப்புறம் 55 ஒரு 3 பேர் வாலண்டியராக ஏறி அந்த கொடியை பிச்சு போட்டுட்டு ஜெர்மனி கொடியை கட்டியிருக்காங்க. அதில் கலவரம், போராட்டங்கள் ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் பொறுமையாக அந்த இது டெவலப் ஆகி கடைசியாக அந்த செவுத்தை இடித்து இப்போ செவரே இல்லை, எல்லாம் ஊரே ஒன்றாயிடுச்சு. இது ஒரு ரொம்ப முக்கியமான இடம், இந்த உலகத்துக்கே இது ரொம்ப ஒரு முக்கியமான இடம். ஸோ 1990 அந்த செவரை உடைச்சி இந்த ஊர் ஒன்றாயிடுச்சு. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்களேன். இது ஒரு 200 இயர்ஸ் முன்னாடி கட்டின அந்த கட்டுமானம். இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி இங்கே அந்த பஸ்ஸு அந்த மாதிரிலாம் போயிட்டு வந்திருக்கு. இப்போ டிராஃபிக்லாம் கிடையாது, அதனால் கட் பண்ணிட்டாங்க. சைக்கிள் மட்டும் போகலாம். நம்ம லிங்க ஷேப் பாருங்கள், இல்லை தெரில, ஏதோ ஒரு ரீசனால அவன் வச்சுருக்கான். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான டெஸ்டினேஷன். என்னோடய ஆசைப்பட்ட ஒரு விஷயம். வந்துட்டேன் ஒரு வழியாக. ஸோ மச். இதுதான் அந்த பார்லிமெண்ட் பில்டிங். சூப்பராக கட்டியிருப்பாங்க. அதான் ஹிட்லருக்கு உலகத்துக்கே தலைநகராக ஆக்கணும் அப்படின்னு நினச்சாரு. அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்போ ஒரு ஹிட்லரோட அடையாளம் கூட இருக்காது இங்கே. ஏன்னா இப்போ ஹிட்லரை பற்றி பேசுகிறதே ரொம்ப இல்லீகலான விஷயம் அப்படின்னு சொல்லி அவரோட சிலை ஒன்று கிடையாது, அவரோட மெமோரியல் எதுவுமே கிடையாது. ஸோ இதுதான் சூழ்நிலை. ஓகே, இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ்லேயும் இதேமாரி ஒரு போர் இது ஒன்று இருக்குது, ஒரு வளைவு ஒன்று இருக்குது. ட்ரையம்ப் தி ஆர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நெப்போலியன் தான் கட்டினார். ஆஸ்திரியா படையை ஜெயிச்சுட்டு அது வழியாக உள்ளே வரணும்னு அப்போ கட்டினார். அது போன மாதம் போகும்போது அந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதுக்கு ஆப்போசிட்டில்
ஒரு நினைவு சின்னம் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அங்கேயும் ஃப்ரான்ஸ்லேயும் அதே மாதிரி இருக்கும். நேராக ஒரு ரோடு போகும். அங்கேருந்து எடுத்துன்னு வந்தது பார்த்தீங்கன்னாக்கா எஜிப்ட்லேருந்து எடுத்துன்னு வந்த ஒரு விஷயம் அது. இது என்னதுன்னு தெரியல, இனிமேல் தான் போய் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனில் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். See you.